சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல இந்த வாரம் நெஞ்சம் மறப்பதிலே சுற்று தான் போயிட்டுருக்குது. இந்த சுற்றுல நம்மளுடைய போட்டியாளர்களுடைய அட்டகாசமான ப்ரோமோக்கள் வெளியாகியிருக்குது. மக்கள் மனதில அவ்வளோ ஒரு சந்தோஷம். அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ப்ரோமோ வெளியாகியிருந்தது. அப்படி யாருடைய ப்ரோமோ அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய திவினேஷ் மற்றும் ஜோதிஸ்ரீ 2 பேருடையும் ப்ரோமோக்கள் தான் வெளியாகியிருக்குது. இந்த ப்ரோமோல இவங்க என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க, எப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய ஜோகஸ்ரீ செம்மையான ஒரு பாடல எடுத்து பாடியிருக்கிறாங்க. "மன்னவனே அழலாமான்ற" பாடல தான் அவ்வளவு ஃபீல் பண்ணி அட்டகாசமா பாடியிருக்கிறாங்க. அரங்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நடுவர்களாக இருக்கட்டும், ஜூரி மெம்பர்ஸாக இருக்கட்டும், சிறப்பு விருந்தினர்களா இருக்கட்டும், எல்லாருமே கண் கலங்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அருமையாக அந்த பாடல பாடியிருந்தாங்க. நம்மளுடைய எஸ்பி சரண் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எம்எஸ்வி அவங்க உயிரோட இருந்திருந்தா நம்மளோட ஜோகஸ்ரீக்காக இசையமைத்து அவங்கள பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு அழகா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுமே வாங்கியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய திவினேஷ் தான். திவினேஷோட சூப்பரான ஒரு ப்ரோமோ வெளியாகி அவ்வளவு வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாருமே வாடா தம்பி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்மளுடைய திவினேஷ் எல்லார் மனங்கள்லயுமே இப்ப இடம் பிடிச்சிருக்கிறாரு. திவினேஷ் என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல உருவாயின அற்புதமான நிறைய பாடல்கள்ல ஒரு பாடல் தான் இது. நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற திரைப்படத்துல இருந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் என்ற பாடலை தான் நம்முடைய திவினேஷ் பாடியிருக்கிறாரு. திவினேஷ் எடுத்துட்டு வர பாடல்களே வேற லெவல்ல இருக்கும். அதுவும் திவினேஷோட வாய்ஸ்ல அந்த பாடல் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமாகவும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு அவ்வளவு ஃபீலாவுமே இந்த பாடல்களை நம்முடைய திவினேஷ் பாடியிருக்கிறாரு. திவினேஷ் எப்பயுமே கோல்டன் ஷவர் தானே, அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அவ்வளவு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எம்எஸ்வி அவர்களுடைய சால்வையுமே நம்முடைய திவினேஷுக்கு போட்டிருக்கிறாங்க. பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட எஸ்பி சரண் அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திவினேஷ் நம்மளோட எம்எஸ்வி அவர்களோட வாரிசா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு திவினேஷ் அப்படி பாடி இருக்கிறாருன்ற விஷயத்தையும், அதே போல ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் அவனோட அம்மாவா இருந்து அவன் என்னோட பையனா இருந்தா எவ்வளவு பெருமைப்படுவனோ அந்த அளவு இப்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய திவினேஷ் கலாய்க்கு இருக்கிறாரு. எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அப்படியே பழம மாதிரியே நம்முடைய திவினேஷை தூக்கி கொஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திவினேஷ்க்கு எம்எஸ்வி அவர்களோட இருக்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஃப்ரேமுமே கொடுத்திருக்கிறாங்க. இதை விட நம்மளோட திவினேஷுக்கு என்ன வேணும்? திவினேஷுக்கு எம்எஸ்வி அவர்களோட ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இவர் தான் டைட்டில் வின்னர் என்ற அளவுக்கு இப்ப எல்லாருமே திவினேஷை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திவினேஷோட பாடல் தெளிவாக இருக்கட்டும், அதை பாடக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அற்புதமாக இருக்கு. திவினேஷ் பாடக்கூடிய அந்த அழகு அவங்களோட தாத்தா அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. நானுமே தான் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக நானுமே ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.